இந்த காணொலி பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ரேப்பு உதயம் 10 கண்டலுக்கு அப்படின்ற ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 4-5 படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 4 பேருக்குமே அடுத்த நாள் காலையில 10 மணி அப்படின்றது தங்களோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நேரமா அமைய ஆரம்பிக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு நபர் ஹாஸ்பிட்டல்ல சோகமா உட்காந்துக்கிட்டே இருக்க மாதிரியும், அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் வந்து, சாரி சார், எங்களால உங்களோட அண்ணாவை காப்பாற்ற முடியல, அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு இறந்து போயிருக்கார் அப்படின்ற விஷயத்த சொல்ல, இவரால இது ஏத்துக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இப்போ இங்க இருந்து ஆம்புலன்ஸ் மூலமா இந்த டெட் பாடியை காக்கிநாடாக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஆனா இவங்களோட கெட்ட நேரம் ஹாஸ்பிட்டல்ல எந்த விதமான ஆம்புலன்ஸ் சர்வீஸும் இல்ல. இதனால என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. சரி, நான் உங்களுக்காக ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸை பிடிச்சி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க அழுதுகிட்டே இருந்த நபர் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த பாடியை நீங்க கூட இருந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறார். அப்படியே கட் பண்ண பிரைவேட் ஆம்புலன்ஸ் டிரைவரான மல்லேஷ் அப்படின்றவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு கிரேசியான பர்சன். நீங்க என்ன பதில் கேட்டாலும் அதுக்கு எடுக்க முடுக்க ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்படின்ற மாதிரி இவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த மனுஷன் ஸ்ட்ரைட்டா வந்து, சார் உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி எல்லாமே ஃப்ரீ தானே சொல்ல, இவருக்கு ரொம்ப சந்தோஷம். சார் இப்போ இந்த கஷ்ட காலத்துல நீ உதவுறிய, இது ரொம்ப நல்லா இருக்கணும்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது, சார் ஆம்புலன்ஸ் ஃப்ரீ தான், ஆனா ஃபியூல்லாம் போடணும் இல்லையா, அதுக்கு ஒரு 60,000 மட்டும் கொடுக்கான்னு சொல்ல பக்குன்னு ஆயிட்டாரு. நீ நல்ல ஆளு தான்ப்பா, சரி இல்லாத சமயத்துக்கு நீ வந்து உதவுறிய, வாப்பா இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி டெட் பாடியை உள்ள எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது இந்த மல்லேஷ் பயங்கரமான அலப்பறைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. முதல் அலப்பறை என்ன அப்படின்னா, சாங் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கு. அந்த சோகத்துல நான் இருக்கும்போது, அதாவது இறந்து போனவர் என் அண்ணன் மாதிரியானவர், அந்த சோகத்துல இருக்கும்போது இந்த பாடல் தேவைதானாப்பா அப்படின்ற மாதிரி பாடல அப்ப ரெண்டாவது மேட்டர் என்ன அப்படின்னா, சார் நீங்க இங்கே இருங்க, நான் கொஞ்சம் கீழே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அங்க போறாரு. வந்திருக்கிறது ஆம்புலன்ஸ் தான் இல்லையா, ஆனா இவர் பாக்குற வேலை என்ன அப்படின்னா, அது காக்கிநாடா வரைக்கும் போகுது, யாராவது வருதுன்னா வரலாம், வண்டியில இறங்கும்பா அப்படின்ற மாதிரி பஸ் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தது இந்த மனுஷன் டப்புன்னு டென்ஷன் ஆயிடுது. இந்த ஆம்புலன்ஸ் நினைச்சியா இல்ல கவர்மெண்ட் பஸ் நினைச்சாடா, என்னடா ஆளுங்களை எல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்க, நாளைக்கு 10 மணிக்குள்ள நான் இந்த டெட் பாடியை கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், முதல்ல இங்க இருந்து வண்டி எடுடா அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணி கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது, நாளைக்கு 10 மணிக்குள்ள போகணும் அவ்வளவுதானே, நம்ம ஒரு வாட்டி எழுதி வச்சோம் அப்படின்னா அது பெர்ஃபெக்ட்டா நடக்கும். ஆம்புலன்ஸ் டிரைவர்னா சும்மாவா, நீ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பின்னாடி போய் அந்த பொணத்தோட ஏசியில படுத்து தூங்க, நீங்க எழுந்து பார்க்கும்போது நாம உங்களோட டெஸ்டினேஷன்ல தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவருக்கு லைட்டா டயர்டா இருக்கு, சரிப்பா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து தூங்க போக இவர் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ண ஒரு காதல் ஜோடி கிட்ட போக ஆரம்பிக்குது. பிரசாத் அண்ட் கீர்த்தி அப்படின்றது இவங்களோட பேரு. வண்டியில வந்துகிட்டே இருக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகல போல, திடீர்னு நின்றுச்சு. என்ன பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வழியா இந்த ஆம்புலன்ஸ் வந்ததோ, சார் எங்களுக்கு உதவி பண்ண முடியுமா, எங்களோட வண்டி ஸ்டார்ட் ஆகல சார்னு சொல்லும் போது இவர் யோசிக்கிறாரு. அம்மா நீங்க வீட்டை விட்டு தானே ஓடி வந்தீங்கன்னு கேட்கும்போது முகம் மாற ஆரம்பிக்குது. அதுலயும் அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, உதவி பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க, இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இருங்க, நாங்க ஏதாவது வண்டியை பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி காதலனை கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது, இவருக்கு பணம் அப்படின்னா என்ன வேணா பண்ணுவாருன்னு இருக்கும், பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான். சோ இவங்க கிட்ட ஒரு டீலை போட்டு முடிக்கிறார். அது என்ன அப்படின்னா, இவங்க கையில இப்ப 10,000 ரூபாய் இருக்கு, நான் நீங்க சொல்ற இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு போய் விட்டேன், அதாவது போற வழியில ஏதாவது ஒரு இடத்துல விட்டேன் அப்படின்னா நீங்க 10,000 ரூபாய் தரீங்களா, அதுக்கு ஓகேனா நீங்க வண்டியில ஏறிக்கோங்கன்னு சொல்ல, இவங்க வேற வழி இல்லாம பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இவங்க காதல் இருக்கு, இவங்களுக்கு பர்சனலா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் மல்லேஷ் கிட்ட பேசிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது வண்டியில பின்னாடி தூங்கிட்டு இருக்கா இல்லையா, அவருக்கு பயங்கரமான தலைவலி. இதனால மல்லேஷ் நீ போய் கொஞ்சம் டேப்லெட் வாங்கி தர முடியுமான்னு கேட்க, இந்த மனுஷன் மெடிக்கல் ஷாப் போக அங்க ரகு அப்படின்ற ஒரு கேரக்டர் தயங்கி தயங்கி நின்றுகிட்டே இருக்க மல்லேஷ் பாக்குறாரு. என்னப்பா பொருள் வேணுமா, அதுக்கெல்லாம் அதுக்கு கூச்சப்பட்டு நிற்கிற, தயங்காம வாங்கிக்கோப்பா அப்படின்ற மாதிரி அவர் காண்டம் பாக்கெட் வாங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த மனுஷன் அவருக்கு உதவுறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. ஒரு பக்கம் மல்லேஷ் ஆம்புலன்ஸ் எடுக்கலான்னு போக, இன்னொரு பக்கம் ரகு வண்டி, அதாவது அவரோட கார் எடுக்கலான்னு போகும்போது இங்க இருந்து அப்படியே ரகுவோட பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ரகு பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையை ரொம்ப கண்ட்ரோல்டா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரோட நண்பரும், டேய் வாழ்க்கை அப்படின்றது வாழ்றதுக்கு தான், நீ ரொம்ப சந்தோஷமா இருடா அப்படின்ற மாதிரி திவ்யா அப்படின்ற ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு போன் எடுக்கிறாரு. திவ்யா அப்படின்னா பயங்கரமான டிமாண்ட், அவளை நான் உனக்காக பேசிருக்கேன், போய் சந்தோஷமா இருந்துட்டு வா போ அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட பேரலா திவ்யா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க ஒரு வயசான நபரோட இருந்திருக்காங்க போல. அவரோட உடைமைகள் எல்லாத்தையும் ஓரமா பார்த்துட்டு இவங்க தன்னோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு வேலை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவர்கிட்ட போறாங்க. என்னையா நீ அந்த ஆள் கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்க, அந்த ஆள் ஒண்ணுமே சரி கிடையாதியா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அடுத்த கஸ்டமரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக, இந்த சைடு ரகு இவங்களை வந்து பிக் பண்றாரு அப்படின்ற மாதிரி ரகு கூட சேர்ந்து இவங்க கொஞ்சம் தூரம் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா ரகுவோட வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி இந்த
தலையடி கேட்க என்னோட வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும், நம்ம வேற எங்கன்னா போகலாமான்னு கேட்க இவங்க ஊருக்கு வெளியில ஒரு லாட்ஜ் இருக்கு, அந்த இடத்துல கன்ஃபார்ம் போலீஸ் வர மாட்டாங்க, நம்ம வேற அங்க போகலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போற வழியில தான் இவங்க அந்த காண்டம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி மெடிக்கல் ஷாப் அனுப்புறாங்க. அங்கதான் இந்த நபர்களை சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இன்டர் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டா இல்லையா அந்த லாட்ஜுக்கு போறாரு ஒரு ரூம் நம்பரை புக் பண்ணி. அந்த இடத்துக்கு போய் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரகு அவங்க கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்து ரூம்ல பயங்கரமா அதாவது சத்தமா சீரியலை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இவருக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா கொடுத்துக்கிட்டே இருக்கு. வாட்டி உள்ளுக்குள்ளே அந்த ஐயா கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணுங்கயா அப்படின்ற மாதிரி கத்த சவுண்டு கம்மி ஆகல. இதனால நேர்ல போய் பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பயும் அவங்க கம்மி பண்றதா தெரியல. அந்த சமயத்துல தான் இந்த இடத்துக்கு ஏதோ ஒரு போலீஸ் வண்டி வர சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துக்கு போலீஸ் வர மாட்டாங்கன்னு சொன்னேன், இப்ப போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி வேகமா திவ்யாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப தெரியாதனமா ஒரு நபரோட காரை இடிச்சிடுறாங்க. அந்த நபர்கள் பாத்தீங்கன்னா இவங்கள திரும்பி பார்த்துக்கிட்டு அவங்களும் ஒரு பக்கம் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு கத்தனி இந்த ரெண்டு நபர்களோட பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ ஒருத்தரோட பேர் கனகராஜ், இன்னொருத்தரோட பேர் ஜானி அப்படின்றது. ஸோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பப்ல வேலை செய்யறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அங்க ஒரு விதமான டீலிங் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இல்லீகலா இந்த மருந்து, அதாவது போதை மருந்து இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கைமாத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். கட் பண்ண அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ள போக ஆரம்பிக்குது. ஜானி இருக்கா இல்லையா, அவருக்கு அவரோட வீட்டுல சுத்தமா மரியாதையே இல்லை. இவரோட சித்தி இவரை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், அதுவும் செட்டில்ட் ஆகணும் அப்படின்னு நோக்கத்துல உழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரியும். அதே சமயத்துல இவருக்கு ஒரு காதலி இருக்காங்க. அந்த காதலிக்கு அந்த மாதிரில நர்சிங்காக ஒரு வேலை கிடைச்சிருக்கா, அங்க போய் செட்டில்ட் ஆகலாமா அப்படின்ற மாதிரி இவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மனுஷன் பிளான் என்ன அப்படின்னா கடைசியா ஒண்ணு பண்றோம், அது மூலமா நம்மளோட கரியரை செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு நோக்கத்தோட தான் இப்போ ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு. அதாவது ஒரு ட்ரக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மூலமா மனுஷனோட காம உணர்ச்சி எக்கச்சக்கமா தூண்டப்படும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை எடுத்துட்டு போய் நீங்க டெலிவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்க. அதே சமயத்துல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு மீடியாக்காரர் பென்ட்ரைவோட அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. என்கிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்குப்பா, நீ பணத்தை கொடுத்த அப்படின்னா நான் பென்ட்ரைவ் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பணத்தை எல்லாத்தையும் கைமாத்திக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த கனகராஜ் ஜானி ரெண்டு பேரும் அங்கிருந்து எஸ் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இப்படின்னு தப்பிச்சு இந்த லாட்ஜில் தான் வந்து தங்கிட்டு இருக்காங்க. அப்போ சவுண்ட் அதிகமா வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது ஜானி இருக்காரு, அவங்களோட காதலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அந்த டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அங்க கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. டிவியை ஆஃப் பண்ணி தான் தொலைங்கயா அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வரதை கவனிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க அந்த ட்ரக் கேஸ்ல மாட்டிக்க போறோமோ அப்படின்ற மாதிரி பயந்துதான் இங்க வந்திருக்காங்க. இங்கேயும் அந்த போலீஸ்காரன் வந்துட்டான் போலியே அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த சைடு அந்த ப்ராஸ்டியூட்டை கூப்பிட்டுக்கிட்டு ரகு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு இங்க அப்படியே பேரலா காமிச்சிட்டு, இன்னொரு சைடு அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவர் எப்படி இங்க வந்தாரு அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டான இவர் ஒருத்தர் என்கவுண்டர் போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர்கிட்ட இருந்து போன் கால் வர ஆரம்பிக்குது. என்னோட பொண்ணு ஒரு ஆட்டோ டிரைவர் கூட ஓடி போயிட்டான், என்னோட மானம் தான் எனக்கு முக்கியம், என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது, என் பொண்ணு நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் தேட ஆரம்பிச்சிருக்காரு. அது மூலமா தான் இந்த லாட்ஜுக்கு வந்து இங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தேட வந்திருக்காரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னாலும் மூணு பேரும் மூணு டைரக்ஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் ஜோடிக்கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த காதல் ஜோடிகள், அதாவது போலீஸ்காரர் தேடிக்கிட்டு இருக்க காதல் ஜோடி இவங்க தான் அப்படின்னு மாதிரி இப்போ நமக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்டயும் ஐயா நீங்க சீக்கிரமா போங்க, அந்த போலீஸ்கார கூட்டம் எங்களை துரத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பின்னாடி அந்த போலீஸ்காரர் வந்துகிட்டு இருக்கா இல்லையா, அதை பார்த்து பயந்துகிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒன்னும் புரியல, எதுக்காக உங்களை போலீஸ் துரத்துது, ஆமா உங்களை அப்படி யார் தான் துரத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க பேரெல்லாம் அந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டயும் போக ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் காமனா இருக்க ஒரே ஒரு ஆள், அந்த ஊரை சேர்ந்த எம்எல்ஏ அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பிரச்சனைகள் வெவ்வேறு இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்த நாள் காலையில காக்கிநாடாக்கு ஒரு 10 மணி அளவுல போயிட்டோம் அப்படின்னா நாம தப்பிக்கலாம் அப்படின்னு தான். ஸோ எல்லாரும் இதையே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு காமனான எதிரி தான் இருக்கான் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இப்போ ஒருத்தரோட லைஃப்ல எப்படி அந்த எதிரி உருவானா அப்படின்றதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இந்த எம்எல்ஏ கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் வீட்டுல இருக்கும்போது அவரோட பொண்ணு ஒரு ஆட்டோ டிரைவர் கூட ஓடி போக போறாரு அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால வேகமா போலீஸ்க்கு போன் அடிக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது அந்த மனுஷன் தேடணும் அப்படின்னு மாதிரி போறாரா. இப்போ ஓடி போன காதலர்களுக்கு எதிரியா இருக்கிறது இந்த எம்எல்ஏ தான், அதாவது அந்த பொண்ணோட அப்பா. இன்னொரு பக்கத்துல அந்த ட்ரக் கை மாத்தி மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு தலைவனா இருக்கிறது இந்த எம்எல்ஏவா தான் இருக்கும். ஸோ எம்எல்ஏ கிட்ட இருந்து இவங்க எதுக்காக பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப போலீஸ்காரங்க வந்து கொலாப்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த போலீஸ்காரங்களுக்கு போன் பண்ணது இந்த நபரை தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட காதலி கிட்ட போயிடலாம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. அந்த ஸ்பார்க்ல போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. அதையும் தாண்டி அந்த இடத்துல இருந்து ஓடி வரும்போது பெரிய பணப்பை இருக்கும், அதை தூக்கிட்டு ஓடி வந்துட்டாப்ல. இப்போ ரிட்டன்
மாட்டுச்சு அப்படின்னா எம்எல்ஏ நம்மள கொலை பண்ணி போட்டுடுவா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு பக்கம் பயந்துகிட்டே இருக்கு. இன்னொன்னு இவனுங்களை பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திக்கிட்டு இருக்க ஒரு காமெடியான ரவுடி கும்பல். இவனுங்க எதுக்காக பயப்படுறானுங்க அப்படின்னா அந்த மீடியாக்காரங்க கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பென் டிரைவ் டீல் பேசினாங்க இல்லையா, அந்த பென் டிரைவோட சேர்த்து தான் அந்த பணப்பைய தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எம்எல்ஏ கண்ணை காட்டி மிரட்டி அவனோட பென் டிரைவ் இல்ல அப்படின்னா நாளைக்கு காலையில போல நீ செத்து கிடப்படா அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுருப்பாப்ல. இதனால இவனுங்களும் பயந்துகிட்டு இருக்கானுங்க அப்படின்றதையும் அண்ட் கடைசியா ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க பயப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட அறிமுகத்தப்பே ஒரு வயசானவர் கூட இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இல்லையா, அந்த நபர் வேற யாரும் கிடையாது, இந்த எம்எல்ஏ தான். ஸோ அப்படி அவர் கூட இருக்கும்போது அவருக்கே தெரியாம ஒரு மோதிரத்தை இவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ராசியான மோதிரம் குறைஞ்சது ஒரு 5 லட்சம் இருக்கும். எனக்கு என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, அதாவது இந்த பொண்ணு அமுச்சு விட்டா இல்லையா அவர்கிட்ட எனக்கு அந்த மோதிரம் வந்தாகணும் இல்லைன்னா உன்னை வெட்டிடு வேண்டா அப்படின்ற மாதிரி இங்கேயும் மிரட்டி அனுப்பியிருப்பார். ஸோ இப்போ ஹீரோட லைஃப்ல எம்எல்ஏ தான் பெரிய பிரச்சனையா இருக்கார் அப்படின்ற மாதிரி எல்லாரோட லைஃபுக்குள்ளயும் அவர் தான் கனெக்ட் ஆகுறாரு அப்படின்றத இங்க ஒரு டாட்டா நமக்கு வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு போக ஆரம்பிக்குது. ஆம்புலன்ஸ்ல ஓட்டிக்கிட்டே இருக்கா இல்லையா, அந்த மனுஷன் செம்ம டயர்டா இருக்கு, நம்ம வேணா சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி அங்க போக அதே சமயத்துல தான் இது நேரம் வரைக்கும் அங்கங்க சுத்திக்கிட்டு இருந்தாங்களே அவனுங்க எல்லாருமே இதே ஹோட்டலுக்கு வரானுங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கல அப்படின்னாலும் வேற வேற இடத்துல உட்காந்து அவனுங்களோட குறைகளையும் அவங்களை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இடத்துக்கு போலீஸ்காரர் வந்ததும் எல்லாரும் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. தனதான் துரத்துறாங்க போத அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கலகலப்பு படத்துல சந்தானம் துரத்திட்டு போற மாதிரி ஒரு சீன் வரும் இல்லையா, மனோபாலாவ லிட்டரலி அதுதான் இங்க நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். யாரை துரத்துறா அப்படின்றதே தெரியாம மாத்தி மாத்தி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த போலீஸ் அவங்களை துரத்திட்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த காதல் ஜோடியை புடிச்சிட்டாரு. கூடவே இந்த சைடு ஹீரோயினும் அண்ட் ரகு இருக்கிறத பார்த்துட்டு ஓ நீங்க தொழில் பண்ற கேஸா, உங்களை நான் அப்புறம் வச்சுக்கிறேன், முதல்ல இவங்க கதையை முடிச்சுட்டு வர அப்படின்ற மாதிரி அங்க போகும்போது பட்டனு ஹீரோயின் இருக்காங்களா அவங்க கண்ணை காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் முதற்கொண்டு எம்எல்ஏ வரைக்கும் இவங்க கூட இருந்தாங்களே அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கு. நீ மட்டும் இந்த காதல் ஜோடிகளை விடல அப்படின்னா அது எல்லாத்தையும் நான் வெளியிட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி கிரட்டி அவரை அங்கிருந்து கட்டி போட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. இந்த மனுஷன் அங்கிருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சுட்டாரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரகு கிட்ட போக ஆரம்பிக்குது. என்னதான் அவங்க இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணாலும் அவங்களோட சோகங்கள் எல்லாமே இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது மூலமா இவங்களோட அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு ஒரு 5 லட்சம் தேவைப்பட்டிருக்கும் போல, அதுக்காக மட்டுமே தான் இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் புரிஞ்ச அந்த மனுஷனும் கண்டிப்பா நான் உனக்காக உதவி பண்றேன், நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தன்னோட காதலை இங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த ட்ரக் கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கானுங்களே 2 பேர், அவனுங்க இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இவரோட காதலியை கூட ஒரு பர்டிகுலர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டார். இதனால அங்க டிராவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடி காசு இல்லாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னோட அப்பாவோட உயிருக்கு ஒரு ரேரான பிளட் தேவைப்படுது, என்ன படுதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் இவர் வச்சுக்கிட்டு இருக்க பணம் மூலமாவும் அண்ட் இவரோட பிளட் கொடுத்து அந்த உயிரை காப்பாத்துறாரு அப்படின்ற மாதிரியும் அண்ட் கடைசி வரைக்கும் இவரோட பேரு ரிவீல் பண்ணாம அங்க இருந்து போக ஆரம்பிக்க அதே சமயத்துல ஹீரோயின் வராங்க. அவங்களோட தங்கச்சி மூலமா தான் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. சோ கடவுள் மாதிரி ஒருத்தர் உதவி பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும்போது அதே சமயத்துல அந்த காதல் ஜோடி ரவுடி கும்பல் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் போக ஆரம்பிக்குது. எம்எல்ஏவோட வீட்டுக்கு போகணும், என்ன நடந்தாலும் நாவும் கூட இருக்கதா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டு போகும்போது நிறைய மக்கள் மாலைகளோட நின்றுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது புரியல. அந்த சமயத்துல தான் நைட்டு ஃபுல்லா மல்லேஷ் ஆம்புலன்ஸ்ல வச்சு சுத்திட்டு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு வேற யாருக்கும் கிடையாது, எந்த எம்எல்ஏ இது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. தன்னோட பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க, என் கௌரவம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா குடிச்சுக்கிட்டே இருந்த மனுஷன் பொத்துன்னு விழுந்து போறாரு. ஹாஸ்பிட்டல் போன அங்க ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நடந்த கதைகள் தான் இது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு அவர் இறந்து போய் கிடைக்க இவரோட பொண்ணு எனக்கு இப்ப சோகப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதானே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கண் கலங்கி நின்றுகிட்டே இருக்கு. அதே சமயத்துல வில்லன் கேங் மொத்தமும் அதாவது ஆடியால் கேங் மொத்தமும் நீ நாளைக்கு மட்டும் நான் சொல்ற விஷயங்களை பண்ணல அப்படின்னா உன கூண்டோட அழிச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டி மிரட்டி இருப்பா இல்லையா. இதனால இது எல்லாத்தையும் நினைச்சு அந்த மனுஷனே போயிட்டான். இதுக்கு மேல நமக்கு என்னடா பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியும் அதுல ஒரு கேங் மட்டும் அந்த பென் டிரைவை காப்பாத்தி கொண்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்பா இல்லையா. ஆக்சுவலா அந்த பென் டிரைவ் பாத்தீங்கன்னா பணப்பையில இருந்திருக்காது. இதே ரவுடி பையதான் இந்த பென் டிரைவ் மூலமா நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான போட்டிருப்பாரு. ஆனா இப்ப எம்எல்ஏவே போனதால ரொம்ப சோகத்துல இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண எம்எல்ஏவோட ஃபேமிலியில இருக்க எம்எல்ஏவோட தம்பி பாத்தீங்கன்னா இவங்களோட காதலை ஏத்துக்கிறாரு. இனிமேல் எந்த விதமான கெட்டதையும் நான் பண்ண மாட்டேமா அப்படின்ற மாதிரி இவங்களை அரவணைக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் அதே சமயத்துல அந்த ஜானி கிட்ட போக ஆரம்பிக்கிறது. தன்னோட காதலியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ரயில்வே ஸ்டேஷன் போன அந்த மனுஷனுக்கு ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. அங்க இவரோட காதலி இல்ல. என்ன ஆயிருக்கும் தெரியாம ரொம்ப சோகத்துல இருக்கும்போது
இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இவரோட குருஜி அங்க வர ஆரம்பிக்கிறாரு. இந்த வேலையை கொடுத்திருப்பார் இல்லையா, அவர் தான். அவருக்கு இந்த எம்எல்ஏ கிட்ட இருந்து பணம் புடிங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் முதல்ல கால் அடிச்சிருப்பாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலனா அப்படின்ற மாதிரி இந்த ஜானி கேட்க, டே இதை வாய்ப்பு நமக்கு ஒரு தடவை தான் வரும், அந்த படத்தை நீ சேஃப்டி பண்ணு, நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி வேலை எம்எல்ஏ கிட்ட இருந்து இவரோட காதலி ரெஸ்கியூ பண்ணி கரெக்டா வச்சிருப்பார். அண்ட் இப்போ இங்க காதலியோட வராரு அப்படின்ற மாதிரியும் இது மூலமா அவங்க எல்லாரும் இந்த பணத்தை பிரிச்சுக்க போறாங்க அப்படின்றதையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கத்துல அந்த ப்ராஸ்டியூட்டோட ரகு கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க இந்த வாட்டி தன்னோட காதலி ஏத்துக்கிறாங்க அப்படின்னு மாதிரி ரகு கிட்ட தன்னோட வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருச்சு, இனிமேல் எனக்கு எதுக்கு இந்த மோதிரம் அப்படின்னு மாதிரி எம்எல்ஏவோட மோதிரத்தை தூக்கி போட்டுட்டு அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல டெட் பாடி கூட வந்து ஒரு நபர் இருக்கா இல்லையா, அந்த நபரும் இந்த டெட் பாடியை கொண்டு வந்து வச்சதும் எம்எல்ஏவோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே புறக்கணிச்சிட்டாங்க. இதனால தன்னோட பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லையே அப்படின்னு மாதிரி ரொம்ப சோகமா நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அது திவ்யா தூக்கி போட்டாங்க இல்லையா மோதிரம், அந்த மோதிரத்தை பாக்குறாரு. இது மூலமா நம்மளோட பொண்ணு படிக்க போறா அப்படின்ற சந்தோஷத்துல இவர் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க ஆம்புலன்ஸ் டிரைவரான மல்லேஷ் கிட்ட போக ஆரம்பிக்குது. இவ்வளவு தூரம் வந்து உதவிட்டாரு, இதனால எம்எல்ஏ பொண்ணு இருக்காங்க இல்லையா, இவர்கிட்ட 50 லட்சத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். முதல்ல இவர் யோசிச்சாலும் ஆனா வச்சுக்கோங்கண்ணா, எங்களோட காதலுக்கு நீங்க பண்ண உதவிக்கு இது கம்மி தானா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, ஆமா எல்லா இடத்துலயும் பணம் தேடிக்கிட்டே இருக்கீங்களே, இந்த பணத்தை வச்சு நீங்க அப்படி என்னதானா பண்ண போறீங்கன்னு சொல்ல, நான் ஆஸ்திரேலியா போக சொல்லி அப்படியே கற்பனை ஆஸ்திரேலியால போய் இவர் இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு நம்மளோட வாழ்க்கையில பல எமோஷன்ஸை நம்ம கடந்து வருவோம். அந்த எமோஷன்ஸை நாம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை நம்ம நிதானமா வாழலாம். அது நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நாசமா போயிடும் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த போட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.